மாபெரும் திறந்த இணையவழி பாடநெறி கற்றல் மூலம் இணைந்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிலையான வளர்ச்சியின் முன்னோக்குகள் பற்றிய பாடத்திட்டத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்ட் 9, அதாவது 9வது கிளாஸு. கடந்த ஒரு 4-5 கிளாஸுகளில் நம்ம என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி பற்றி ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடாக பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் அது ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் சப்ஜெக்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம், நிறைய குளோபல் ஆர்கனைசேஷன் என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாம் பற்றி பார்த்தோம். ஆனால் அப்போ உங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்காது. இப்போ அந்த டெக்னாலஜியை எப்படி மானிட்டர் பண்ணணும், அது என்னென்ன பண்ணுறாங்க, அந்த குளோபல் ஆர்கனைசேஷனோட ரோல், அது எல்லாத்தையும் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கொஞ்சம் கூடும். ஸோ இந்த கிளாஸில் இப்போ பிற தலைப்புகள், அதாவது புறத்தன்மை அகத்தன்மை கருத்துக்களை பற்றி முதல்ல பார்க்கணும். எக்ஸ்டர்னாலிட்டி இன்டர்னாலிட்டின்னு, அதாவது ஒருத்தர் செய்கிற ஒரு காரியத்தினால எக்ஸ்டர்னலாட்டு வேறு என்ன அஃபெக்ட் ஆகும், அல்லனா சில வேளையில் நன்மைகள் வரலாம். அதே மாதிரி ஒருத்தர் அவரை அல்லனா ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க பண்ணுற இன்டர்னலாக அவங்க பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன நல்லது வருது கெட்டது வருது, அதை பற்றி உள்ள ஸ்டடீஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது வெளிப்புறம் எக்ஸ்டர்னாலிட்டி ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறது கான்செப்டுன்னு. அதுனால் என்ன டெஃபினேஷன்னா, ஒரு தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களின் செயல்கள் சந்தையில் அல்லனா அங்கே மார்க்கெட்டில் பிரதிபலிக்காத மற்றவர்கள் மீது பக்க விளைவுகள் சொல்கிறது செலவுகள் அல்லது நன்மைகள். சில டைமில் அது செலவாட்டம் அமையும், சில டைமில் அது நன்மையாட்டம் அமையும். ஏற்படுத்தும் போது ஒரு வெளிப்புறத்தன்மை ஏற்படுத்துகிறது. அதை தான் எக்ஸ்டர்னாலிட்டிம்பாங்க. அதில் தான் வெளிப்புறத்தன்மைன்னு சொல்கிறது. அதாவது சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையில், அதாவது சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டியை பற்றி தான் நம்ம படிக்கிறோம் இந்த சாப்டரே. வெளிப்புறங்கள் பெரும்பாலும் சுற்றுச்சூழல் செலவுகள் அல்லது நன்மைகள் ஆகும். வெளித்தன்மை சொல்கிறதுல நன்மையும் இருக்கும், இடைஞ்சலும் இருக்கும். எப்படி நன்மைன்னு ஒரு எக்ஸாம்பிளை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது ஒரு தொழிற்சாலை மாசுபடுத்திகளை வெளியிடுகிறது. ஒரு தொழிற்சாலை அது ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும், ஆனால் அது ஒரு பொல்யூஷனை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். இது அருகில் உள்ள கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கும், அங்கே உள்ளவங்களுக்கு சுகாதார பிரச்சனைகள்லாம் உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாமில்லு, ஒரு மரம் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி நிறைய இடங்களில் வில்லேஜுகளில் டவுனில் எல்லாம் பார்த்தா கூட அது ஒரு வீடுகளுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இது மாதிரி போட்டு அங்கே மரங்களை அறுத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து டஸ்ட்டு வெளியில் போய் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு ப்ரீத்திங் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஏன்னா அதில் உள்ள தூசியெல்லாம் பக்கத்தில் உள்ள 4-5 வீடுகளுக்கெல்லாம் போகும். சில இடங்களில் டையிங் இண்டஸ்ட்ரி வச்சுருப்பாங்க, அங்கே உள்ள டையில் உள்ள தண்ணி எல்லாம் பூமியில் போகிறதுனால அது வேறு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு வேறு நிறைய ஹெல்த் எஃபெக்ட்லாம் உண்டாகுது. ஸோ அந்த கம்பெனியில் உள்ளவங்க அவங்களுக்கு உள்ள ப்ராஃபிட்டு இதை தான் பார்ப்பாங்க. அவங்க வேறு ஆளுக்கு என்ன இடைஞ்சல் பண்ணுறாங்கங்கிறத கவனிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அதனால் அடுத்த ஆளுகள் அந்த காஸ்ட்டை பற்றியெல்லாம் அவங்க பாதரே பண்ணுறதில்ல. அப்போ என்ன, அந்த என்விரான்மெண்ட்டெல்லாம் சரி பண்ண வேண்டியது அது கவர்மெண்ட்டோட கடமைன்னு நினச்சி அந்த கவர்மெண்ட்டுக்கு நிறைய செலவாகும். அப்போ அதை வேறு ஆள்கிட்ட அதை இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் ஒரு ஆள் பண்ணுறது இன்னொருத்தருக்கு எக்ஸ்டர்னாலிட்டின்னு சொல்கிறது. எக்ஸ்டர்னாலிட்டி, இப்போ வாகனங்கள்லாம் நல்ல பெரிய காரை ஓட்டுறாங்க, லாரிஸ் எல்லாம் ஓட்டுறாங்க. அதிலேருந்து கார்பன் உமிழ்வு வரும்போது அது குளோபல் சேஞ்ச், பூமியில் உள்ள எல்லாருக்குமே இடைஞ்சல் உண்டு பண்ணுது. அப்போது ஒருத்தர் கார்லாம் ஓட்டாமல் அவர் பாட்டுக்கு ட்ரெயினில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறாரு, இல்லைன்னா அவரே நடந்து போயிட்டுருக்காரு, சைக்கிளில் யூஸ் பண்ணுறாரு. அவர் என்விரான்மெண்ட்டுக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணலை. ஆனால் நிறைய சொகுசு கார்கள்லாம் யூஸ் பண்ணுறவங்க குளோபல் வார்மிங்க்கு கூட கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
அப்போ அந்த இவ்வளோ பெரிய காரை யூஸ் பண்ணுறவங்க ஒரு வீட்டில் வந்து நிறைய ஏசியை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்விரான்மெண்ட்டுக்கு எவ்வளவு அதாவது என்விரான்மெண்ட் டேமேஜுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. காலநிலை மாற்றத்துக்கே அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது நேர்மறை வெளிப்புறங்கள், இதில் பாசிட்டிவ் திங்கும் இருக்கும். சில வேளைகளில் சில ஆள் பண்ணுற எஃபெக்ட் வந்து அடுத்த ஆளுக்கு நன்மையை உண்டு பண்ணும். சில ஆளுங்கள்லாம் மரங்களை வளர்ப்பாங்க. என்ஜிஓஸ்லாம் சேர்ந்து நிறைய ஆயிரக்கணக்கான மரங்கள், காலேஜுகள்லாம் என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸு மரங்கள் நடுதலில் ஒரு பெரிய இதாட்டு வைப்பாங்க. அப்போ அவங்க பண்ணுறது வந்து சுற்றுச்சூழலுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அடுத்த ஆளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதான் ஒருத்தர் செய்கிறது. வெளிப்புறத்தில் அது என்னென்ன ஃபேக்டரெல்லாம் உண்டு பண்ணுது, இது மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ். அதுக்கு பிறகு இதே மாதிரி செய்கிறத வந்து யாரும் அக்கௌண்டபிலிட்டியே இவ்வளோ நாள் இல்லை. யார் என்ன பண்ணுறாங்க, இதனால் அவங்களுக்கு தீமை வருதா, வெளியாளுக்கு தீமை வருதா, அவங்களுக்கு நன்மை வருதா, வெளியாளுக்கு நன்மை வருதா, இதே மாதிரி உள்ளதெல்லாம் யாரும் மெஷரே பண்ணலை. ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இல்லாமல் இருக்குது. ஸோ க்ரீன் பில்டிங்ஸ், சிலவங்கெல்லாம் நல்ல அழகான க்ரீன் பில்டிங்ஸ் அவங்க வீட்டில் மரங்களெல்லாம் சுற்றி வளர்த்து க்ரீன் எனர்ஜியை யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணி அவங்க அடுத்த எலக்ட்ரிசிட்டியில் கவர்மெண்ட்லேருந்து உள்ள எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணாமல் அவங்களே எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி யாருக்குமே இடைஞ்சல் பண்ணாமல் க்ரீன் பில்டிங்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க மரங்கள்லாம் வச்சுருக்கிறது பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தரோட ஆக்ஷன், ஒரு இண்டஸ்ட்ரியோட ஆக்ஷன் சரௌண்டிங்ஸில் என்ன நன்மையை உண்டு பண்ணுதா, தீமையை உண்டு பண்ணுதா, இதெல்லாத்தையும் பார்க்குறது தான் எக்ஸ்டர்னாலிட்டி, இன்டர்னாலிட்டின்னு சொல்கிறது. இன்டர்னாலிட்டின்னு அடுத்தது வருவோம். அது என்ன சொல்லுதுன்னு நினைக்க, உள்முகத்தன்மை. ஒரு உள்நிலை என்பது தனிநபர் அல்லது அமைப்பு, ஒரு ஆர்கனைசேஷன் தனக்குத்தானே சுமத்தி கொள்ளும் ஒரு செயலின் செலவுகள் அல்லது நன்மைகளை குறிக்கிறது. ரெண்டுலேயுமே ஒரு நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷனில் ஒருத்தர் அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை செய்வார். அந்த வேலையினால் அந்த ஆர்கனைசேஷனுக்கு சில நிறைய நன்மைகள் இருக்கும், என்விரான்மெண்ட் ரிலேட்டட் நன்மைகள் இருக்கும். அவர் செய்கிறதுனால இடர்பாடுகளும் இருக்கலாம். சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையில் குறுகிய கால முடிவுகளில் புறக்கணிக்கப்படும் அல்லது குறைத்து மதிப்பிடப்படும் நீண்டகால தனிப்பட்ட அல்லது நிறுவனங்கள் தாக்கங்களுடன் உள்முகங்கள் தொடர்புடையவை. அதாவது ஒரு நிறுவனங்களுக்கு லாங் டேர்மில் இப்போ ஏதோ நன்மை மாதிரி இருக்கும் அவங்க செய்கிறது, ஆனால் லாங் டேர்மில் அவங்களுக்கே அது இடைஞ்சலாக இருக்கும். சில விஷயங்கள் அவங்களுக்கு லாங் டேர்மில் அவங்களுக்கு நன்மையாக இருக்கும். அப்போ எந்தெந்த விஷயங்கள் நன்மையை லாங் டேர்மில் கொண்டு வருது, எந்தெந்த விஷயங்கள் லாங் டேர்மில் தீமையை கொண்டு வருது, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். கார்ப்பரேட் எனர்ஜி திறமையின்மை, அதாவது ஒரு பெரிய கார்ப்பரேட்டில் எல்லாம் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து ஆற்றல், ஒரு எனர்ஜியை சேமித்து வைக்கணும். இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் சொல்கிற அந்த க்ரீன் ரெவல்யூஷனுக்காக என்னெல்லாமா சொல்கிறாங்களோ அதை பற்றியே பாதர் பண்ணாமல் அவங்க பாட்டு அவங்க ப்ரொடக்ஷனை பற்றியே பாதர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அங்கே அவங்களுக்கு அப்போ தான் தெரியும் அவங்க எவ்வளவு தூரம் அவங்க ஆர்கனைசேஷனையே டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது லாங் டேர்மில் தான் தெரிய வரும். அதாவது கார்ப்பரேட் எனர்ஜி திறமையின்மை, அங்கே வந்து எல்லா எனர்ஜியும் நிறைய யூஸ் பண்ணிட்டு, ஏன்னா அவங்க அவுட்புட்டை மட்டும் தான் மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்புட்டை அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனர்ஜி நிறைய தேவையாகிறதுங்கிறத பற்றி பாதரே பண்ணல. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தாச்சுன்னா அவுட்புட்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இன்புட்டில் எனர்ஜி அதை குறைச்சி செலவழித்தா நல்லது, அதை வச்சே சேவிங் பண்ணி ப்ராடக்டினோட காஸ்ட்டை குறைக்கலாம். ஆனால் அவங்க அவுட்புட்டை மட்டும் நிறைய பண்ணி நிறைய லாபம் சம்பாதிச்சிட்ருப்பாங்க. திடீர்னு அங்கே எனர்ஜி காஸ்ட் அதிகமாகும், ஏதோ ஒரு வார் நடக்குது, அப்போ பெட்ரோல் டீசல்லாம் கிடைக்காது. அப்போ அதனோட ப்ரைஸ் கூடும்போது தான் அவங்க இன்புட்டில் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணல, இப்போ மார்க்கெட்டில் அவங்க ப்ராடக்டை செல் பண்ண முடியாது. ஏன்னா சில ஆர்கனைசேஷன் எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அவங்களுக்கு அந்த எனர்ஜி காஸ்ட் வந்து ரொம்ப அது அஃபெக்ட் பண்ணாது, ஆனால் இவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதே மாதிரி இன்டர்னலாக செய்கிறது உள்முகத்தன்மையினால் சில ஃபேக்டர்ஸ் இருக்கும். நடத்தை தலையீடுகள், கார்பன் தடம் கால்குலேட்டர்கள், சுற்றுச்சூழல் லேபிள்கள் அல்லது வரி சலுகைகள் போன்ற நீண்டகால சுய செலவுகளை கருத்தில் கொள்ள தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களை தூண்டுதல். கார்பன் எமிஷனை பற்றி, கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு அதெல்லாம் கடைசி வரும், அதெல்லாம் எப்படி எவாலுவேட் பண்ணணும், இதை பற்றி உள்ளதெல்லாம் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நல்ல நாலெட்ஜ் இருந்தாலே அவங்க எல்லாமே தப்பு பண்ணாமல் அந்த உள்முகத்தன்மை கரெக்டாக இருக்கும். உள்முகத்தன்மையினால் நன்மைகள் வரும், அந்த ஆர்கனைசேஷனுக்கு நன்மைகள் வரும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு நல்ல அவேர்னஸ்ஸு, அவங்களுக்கு இந்த
கார்பன் தடம் கால்குலேட்டர்கள், சுற்றுச்சூழல் லேபலிங், ஏர் கண்டிஷனர் வாங்கணும். அப்போ அதில் ஸ்டார் ரேட்டிங்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டார் ரேட்டிங்கை வாங்கி போட்டாச்சுன்னா அவங்களுக்கு எனர்ஜி கம்மியாக இருக்கும். 5 ஸ்டார் ஏர் கண்டிஷனர், 5 ஸ்டார் ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் அந்த சுற்றுச்சூழல் லேபல்கள், அதெல்லாம் எதை வச்சு போடுறாங்கன்னு நினைக்க, அந்த இதில் எஃபிஷியன்ட் கம்ப்ரெசரு அதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அதில் வரக்கூடிய கார்பன் உமிழ்வு வந்து கம்மியாக இருக்கும். அதனால் அதுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பாங்க. அப்படி நல்ல எஃபிஷியன்ட் சிஸ்டம் எல்லாம் அதில் இல்லாமல் இருந்தாச்சுன்னா அதுக்கு 3 ஸ்டார் ரேட்டிங், இல்லைனா 3 ஸ்டார் ரேட்டிங் கூட இல்லாமல் இருக்கும். ஸோ இதே மாதிரி உள்ளது எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷனில் எல்லாம் ஒரு நல்ல ஸ்டார் ரேட்டிங்கில் உள்ள எக்யூப்மெண்ட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் வாங்கணுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து இன்டர்னலாட்டு நடக்கக்கூடியது. ஸோ இன்டர்னலாக உள்ளது, இன்டர்னலுக்கே நன்மையும் தீமையும் கொடுக்கறது உள்முகத்தன்மை. ஒருத்தர் செய்கிறது வெளியாளுங்களுக்கு நன்மையோ தீன்மையோ கொடுக்கறது எக்ஸ்டர்னாலிட்டி, அதான் வெளிமுகத்தன்மை. அப்போ உங்களுக்கு ஒரு வெளிமுகத்தன்மைனா என்ன, உள்முகத்தன்மைனா என்னன்னு புரிஞ்சிச்சு. ஸோ உள்முகத்தன்மை சரியாக பண்ணியாச்சுன்னா உள்ளுக்கே அந்த ஆர்கனைசேஷனுக்கோ அல்லது தனிநபருக்கோ நன்மையும் இருக்கும், அவர் தப்பாக பண்ணால் தீமையும் இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் பண்ணுறது வெளியாளுங்களுக்கு நன்மையும் வரும், தீமையும் வரும். எல்லாமே நமக்கு பண்ணுறது நமக்கு நன்மையாட்டு இருந்து நம்ம பண்ணுறது வெளியாளுக்கும் நன்மையாக இருக்கிறது தான் சஸ்டெயினபிள் ஆக்ஷன். ஸோ ஒரு ஒப்பீடு பார்த்தோம்னா, வெளிப்புறத்தன்மை, உள்முகத்தன்மை. மாசுபாடு வள பயன்பாட்டில் மிகவும் பொதுவானது. தொழில்துறையிலிருந்து காற்று அல்லது நீர் மாசுபடுது. அதாவது ஒரு பெரிய உதாரணம் வந்து கரெக்டாக சொல்ல போகணும்னு நினைக்க, ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அவங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க பாட்டு அவங்களோட கழிவுகள் எல்லாத்தையும் ரிவர்லேயோ லேக்லேயோ கொண்டு விடுறது வந்து, கடலில் கொண்டு விடுறது வந்து எக்ஸ்டர்னாலிட்டி அது அஃபெக்ட் ஆகுது. உள்முகத்தன்மைக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா, வடிவமைப்பில் எதிர்கால ஆற்றல் சேமிப்பை புறக்கணித்தல். அவங்க இண்டஸ்ட்ரியில் எல்லாம் எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக பண்ணணும், ஒரு எனர்ஜி ஆடிட் பண்ணணும், என்விரான்மெண்ட் ஆடிட் பண்ணணும்னு ஒன்றுமே பண்ணாமல் அவங்களோட அவுட்புட் ப்ரொடக்ஷனை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் உள்முகத்தன்மைன்னு இப்போ சொல்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸ்டர்னாலிட்டி இன்டர்னாலிட்டினா என்னன்னு தெரியும். ரெண்டையுமே கேர்ஃபுல்லாட்டு பண்ணணும். நம்ம பண்ணுறது அவுட் சைடுக்கும் எவ்வளவு இடைஞ்சல் வருது, எவ்வளவு நல்லது வருது, எல்லாத்தையும் ஓகே. இப்படி எல்லாம் சும்மா ஜெனரலாட்டு குவாலிட்டேட்டிவாக நம்ம பேசுகிறோம். ஆனால் அது எல்லாமே அக்கௌண்டபிலிட்டி, மானிட்டர் பண்ணுறதுக்கெல்லாம் கரெக்டாக என்ன பண்ணணும்னு தெரிஞ்சால் தான் அதை சரியாட்டு நம்ம பண்ண முடியும். அதை பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிலைத்தன்மை கொள்கைகள் தாக்கங்கள் பார்த்தோன்னா, மாசு வரிகள், அதாவது மாசுனானிக்க பொல்யூஷனுக்காக பொல்யூஷன் டேக்ஸ் அல்லது கார்பன் விலை நிர்ணயம். கார்பனுக்கு எவ்வளவு கார்பன் எமிட் பண்ணுறாங்களோ, எவ்வளவு கார்பனை குறைக்கிறாங்களோ அதுக்கு எல்லாமே ஒரு கிரெடிட்டு, ஒரு விலையை நிர்ணயிச்சாச்சு நினைக்க, அது ஒரு நிலைத்தன்மையை கொண்டு வரதுக்கு எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க. தூய்மையான எதிர்சக்திக்கான மானியங்கள், ஒரு நல்ல தூய்மையான எதிர்சக்தி அவங்க யூஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்காக ஒரு சப்சிடி கொடுக்கறது, ஏதாவது ஒரு மானியம் கொடுத்தாச்சுன்னு நினைக்க அது நல்லதாட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. நடத்தை கொள்கைகள், தனிநபர்கள் உள்புறங்களை அடையாளம் காணவும் சிறந்த நீண்டகால சுற்றுச்சூழல்களை தேர்வுகளை செய்யும் உதவணும். இதெல்லாம் எப்படி ப்ரமோட் பண்ணணும், எல்லாருக்கும் எல்லா அவேர்னஸுக்கு கொடுக்கணும், என்னென்ன பெனிஃபிட்டுன்னு தெரிய வைக்கணும், அதை எப்படி மானிட்டர் பண்ணணும்னு தெரிய வைக்கணும். இதெல்லாத்தையும் அதுக்கு பிறகு அப்படி பண்ணால் தான் அவங்களோட நடத்தையில் சேஞ்ச் வரும். ஒருத்தருக்குமே ஒரு இக்னரண்ட்டாக இருந்தாச்சுன்னா ஒன்றும் சேஞ்ச் வராது. இப்போது என்னன்னு பார்த்தோம். வாட் இஸ் எக்ஸ்டர்னாலிட்டி ஃபேக்டர், இன்டர்னாலிட்டி ஃபேக்டர், வெளிப்புறத்தன்மை உள்புறத்தன்மைனா என்னன்னு பார்த்தோம். ஸோ இது எல்லாத்தையும் யாராவது ஒரு ஆள், இப்போ நம்ம பாட்டுக்கு இருந்தாச்சுன்னா யார், இப்போ ஒரு கிளாஸில் வந்து டீச்சர் இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்க, இல்லைனா அவங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பஸ்ஸில் ஒரு கண்டக்டர்னு ஒருத்தர் இருக்கிறார். அப்போ தான் அந்த பஸ்ஸில் உள்ள பிரயாணிகள்லாம் கரெக்டாகிட்டு அதில் ஏறுவாங்க, அவங்களுக்கு என்ன போகணும் எல்லாம் தெரியும். எல்லாத்துக்குமே ஒரு கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நிர்வாகம் தேவை. அந்த நிர்வாகம் இது வந்து ஒரு தேசிய அளவிலையோ இல்லைனா உலக அளவிலையோ சர்வதேச லெவலில் ஒரு பாலிசிஸ்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும். நம்ம மொத இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் யாரெல்லாம் அந்த பாலிசிஸ் பண்ணுறாங்கன்னு பற்றி பார்த்தோம். இப்போ அதையே கொஞ்சம் அதிகமாட்டு அதை டெக்னாலஜியோட கனெக்ட் பண்ணி பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அதிகமாகும். ஸோ இந்த என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டியில் டெக்னாலஜியெல்லாம் நம்ம ஒரு 4-5 கிளாஸாக பார்த்துட்டோம். கிளைமேட் சேஞ்சு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் பயோடைவர்சிட்டி, ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் சோர்சஸ், இப்படி நிறைய டெக்னாலஜி விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போது
அந்த எல்லாத்தையும் எப்படி அக்கௌண்டபிள் பண்ணணும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் பண்ணணும்? ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு பாலிசி வேணும். பாலிசி, கொள்கைகள்லாம் பாலிசி, ஒழுங்கு விதிகள்னு சொல்கிறது ரெகுலேஷன். ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் பாலிசிஸ் பண்ணிவிட்டு அந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஒழுங்கு விதிகள் வேணும். அதுக்கு பிறகு அந்த ஒழுங்கு விதிகள் இருந்தால் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க அதை ஒரு விதிகள் மாதிரி போடுவாங்க. ரெகுலேஷனுங்கிறது நம்ம தமிழில் வந்து ஒழுங்கு விதிகள், ரூல்ஸு வந்து விதிகள். ஸோ ரெகுலேஷன், ஒழுங்கு விதிகள். ஸோ ஒரு பாலிசியிலேருந்து என்ன டெரைவ் பண்ணுவாங்க? ஒரு பாலிசியிலேருந்து ரெகுலேஷன்ஸ் வரும், ரெகுலேஷன்ஸ்லேருந்து விதிகள் வரும். ஸோ எல்லாருக்கும் பெரிய ஆர்கனைசேஷன், ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, அவங்க வந்து பாலிசி போடுவாங்க. கவர்மெண்ட் ஆஃப் ஒரு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பாலிசி போடும். அந்த பாலிசியை ஒரு யூனிவர்சிட்டி வந்து அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணி சில ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த ரெகுலேஷனை யூஸ் பண்ணி, யூனிவர்சிட்டி போடுற ரெகுலேஷனை யூஸ் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சில ரூல்ஸை போடுவாங்க. அப்போ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் யார் பாலிசி பண்ணுவாங்க, யார் ரெகுலேஷன் பண்ணுவாங்க, யார் வந்து ஒழுங்கு விதிகள் ரெகுலேஷனாக ஒழுங்கு விதிகள் போடுவாங்க. அதுக்கு அடுத்த பாடி வந்து ஒரு விதிகள் எல்லாம் போடும். அந்த விதிகள், அந்த டிபார்ட்மெண்ட்டு வந்து ஒரு விதிகளை போடும். இதே மாதிரி சர்வதேச லெவலில் பாலிசிஸ் இருக்கும், நேஷ்னல் லெவலில் பாலிசி இருக்கும். ஒரு சர்வதேச, ஏன்னா இது வந்து இந்த என்வரான்மெண்ட்டுன்னு சொல்கிறது உலகளாவிய ப்ராப்ளம். அதான் எக்ஸ்டர்னாலிட்டின்னு வந்தது. ஒருத்தர் செய்கிறது வந்து இந்தியாவில் செய்கிற தவறு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இங்கே வந்து பெரிய கடலில் எதையாவது கொண்டு விட்டாச்சுன்னா அந்த கடல் வந்து எல்லா இடத்துக்கும் பொருந்துமான கடல் தான். அதே மாதிரி அட்மாஸ்பியரில் எதையாவது விட்டாச்சுன்னா அது எல்லா உலகத்தை ஃபுல்லாட்டு பாதிக்கும். அதனால் எல்லோரும் சேர்ந்து தான் இதுக்கு ஒர்க் பண்ண முடியும். ஸோ சர்வதேச கொள்கைகள் வேணும். இன்டர்நேஷ்னல் லெவலில் பாலிசிஸ் போடுவாங்க. அந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் பாலிசி போடுறத அந்த ஃப்ரேம்ஒர்க்கை வச்சுட்டு அதே மாதிரி நேஷ்னல் பாலிசிஸும் போடுவாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் பாலிசி போடுறத வச்சுட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் யாரோ சொல்லியாச்சுன்னா ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு பாலிசி போடணும். அந்த பாலிசியிலேருந்து ஒரு ரெகுலேஷன் டெரைவ் பண்ணியாச்சுன்னா தான் ஒரு முனிசிபாலிட்டி லெவலில் அவங்க ஒரு ரெகுலேஷன் வச்சுருந்தா தான் அங்கே உள்ள அந்த நகரத்தில் இருக்கிற மக்கள்லாம் அந்த முனிசிபாலிட்டி சொன்னால் கேட்பாங்க. ஸோ புரியுதில்ல? ஸோ பாலிசி பெரிய ஆர்கனைசேஷன் போடணும். அந்த பாலிசியை பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்த லெவலில் இருக்க ஆர்கனைசேஷன்ஸ் சில ரெகுலேஷன் போடணும். ஸோ இதுக்கு என்ன மாதிரியெல்லாம் என்வரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டிக்கு என்ன மாதிரியெல்லாம் பாலிசிஸ் இருக்குது, என்ன மாதிரியெல்லாம் ரெகுலேஷன் இருக்குது, அந்த லாஸ் இருக்குது, அதை எப்படி மானிட்டர் பண்ணுறாங்க. இப்போ தான் இன்னுமே அது எவால்வ் ஆகிட்டே இருக்குது. இந்த உலக லெவலில் தவறு நடக்கப்போ எல்லாமே பாலிசி எல்லாமே ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பாலிசிலேருந்து ரெகுலேஷன்ஸ் வரும், ரெகுலேஷன்லேருந்து ரூல்ஸ் வரும். அந்த ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும், அந்த ரூல்ஸை இம்போஸ் பண்ண முடியாது, அதில் சில தடைகள்லாம் வரும். அப்போ திருப்பி கவர்மெண்ட்டுக்கு போய் அதுக்கு பிறகு அது ஒரு ரிவர்ஸில் போய் பாலிசியவே சேஞ்ச் பண்ண வேண்டிய நிலைமையெல்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு பாலிசி, ரெகுலேஷன், ரூல்ஸ்னால் என்னென்னு தெரியணும். அதுதான் இப்போ நம்ம அதை பற்றி பார்க்குறோம். சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை குறித்த தேசிய மற்றும் சர்வதேச கொள்கைகள் என்பது இயற்கை வளங்களை நிர்வகித்தல். அது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அது எல்லாருக்குமே இப்போ புரிஞ்சிருக்கும். இயற்கை வளங்களை நிர்வகிக்கிறதுக்காகவும் சுற்றுச்சூழல் சீரழிவை குறைத்தல், என்வரான்மெண்ட் பொல்யூஷன் எல்லாம் இல்லாமல் அதை குறைக்கிறதுக்கும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் நோக்கமாக கொண்ட கட்டமைப்புகள், ஒழுங்குமுறைகள் மற்றும் ஒப்பந்தங்கள். இதை பண்ணுறது தான் இந்த சர்வதேச கொள்கைகள். காலநிலை மாற்றம், பல்லுயிர் இழப்பு, பயோடைவர்சிட்டி லாஸ், மாசுபாடு மற்றும் வளக்குறை போன்ற உலகளாவிய சுற்றுச்சூழல் உலகத்துக்கு பொதுவான சவால்களை எதிர்கொள்ள இந்த கொள்கைகள் தேசிய மற்றும் சர்வதேச நாடுகளுக்கு இடையே பல்வேறு அளவுகளில் செயல்படுகின்றன. ஸோ இதை எல்லாத்தையும் காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்சு, இதெல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம பார்த்தோம். டெக்னாலஜி வைஸ் கிளைமேட் சேஞ்ச் எப்படி வருது, இந்த பயோடைவர்சிட்டி லாஸ் எப்படி வருது, பொல்யூஷன் அண்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். ஃபாரஸ்ட்டு, இந்த ரம்சார் கான்செப்ட்டு, என்வரான்மெண்ட், ஃபாரஸ்ட், இதெல்லாத்தையும் டெக்னாலஜியை பார்த்தோம். ஸோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும்னு நினைக்க உலக லெவல்லையும் இந்தியா லெவல்லையும்
பாலிசிஸ்கள்லாம் நம்ம கொண்டு வரணும். அந்த பாலிசிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை பற்றிய சர்வதேச கொள்கைகள் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஐக்கிய நாடுகள் நிலையான வளர்ச்சி இலக்குகள், இந்த யுனைடெட் நேஷன்ஸ் வந்து நம்ம நிறைய எஸ்டிஜி கோல்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தோம். அந்த எஸ்டிஜி கோலில் 13 கோல்ஸ்னால் இலக்கு 13 வந்து காலநிலை நடவடிக்கைக்கான இலக்கு, 14 வந்து லைஃப் அண்டர் ஓஷன், தண்ணீருக்கு அடியில் வாழ்க்கை, அந்த மாதிரி அதுக்கு உள்ளான இலக்கு. லைஃப் ஆன் லேண்டு தான் நிலத்தில் வாழ்க்கை, அது வந்து இலக்கு 15. இந்த மாதிரி இலக்கு இதுதான் மோஸ்ட்லி என்ன ஆகும்னா என்வரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டிக்கான மோஸ்ட் ரிலேட்டட் எஸ்டிஜி கோல்ஸ். ஸோ ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் சமூக மற்றும் பொருளாதார அணுகுமுறைகளை இந்த கோல்ஸ் வந்து ஊக்குவிக்கிறது. இந்த கோல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோல்ஸு சொல்லியாச்சு, இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா அது நடந்துடாது. அதுக்கு பிறகு தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொள்கைகள்லாம் கொண்டு வருவாங்க, பாலிசிஸ் கொண்டு வருவாங்க. அந்த பாலிசிஸ்லேருந்து ரெகுலேஷன்ஸு, லாஸு, ரூல்ஸு எல்லாம் வரும். அதை மெஷர் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா இண்டிகேட்டர்ஸ்லாம் வரும். அதாவது இதை எப்படி சரியாக போகுதான்னு அதை பற்றி தான் பார்ப்போம். இந்த டாப்பிக்கை நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேயே பார்த்தோம். 1992 ரியோ புவி உச்சி மாநாடு நிறுவப்பட்டது. பருவநிலை மாற்றத்திற்கான ஐக்கிய நாடுகளின் கட்டமைப்பு மாநாடு நடந்தது. அதில் வந்து ரியோ புவி உச்சி மாநாடுல தான் நிறைய இதை பற்றி இந்த கிளைமேட் சேஞ்சு, என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிலேட்டடான நிறைய பாலிசியை கொண்டு வந்தாங்க. பருவநிலை மாற்ற தணிப்பு மற்றும் தழுவல் குறித்த சர்வதேச ஒத்துழைப்புக்கான கட்டமைப்பு, அதுக்கான ஒரு எக்கோசிஸ்டம் வந்து அங்கே அது உருவாச்சு. அதுக்கு பிறகு கியோட்டோ நெறிமுறை அந்த 1997 என்ன வந்ததுன்னா, நிறைய டெவலப்டு கண்ட்ரீஸ் எல்லாம் அவங்களோட பொல்யூஷன் கண்ட்ரோலில் எமிஷனை குறைக்கிறதுக்காக உள்ள சட்டப்பூர்வமாக என்னென்ன நடவடிக்கைலாம் எடுக்கணும்னு எவால்வ் பண்ணாங்க. ஒவ்வொன்றும் எவால்வ் ஆகிருக்கு. இந்த கிளைமேட் சேஞ்சை பற்றி 1992 ரியோ புவி உச்சி மாநாட்டில் வந்தது. இந்த 1997 பார்த்தோம்னா வளர்ந்த நாடுகளுக்கான உமிழ்வு குறைப்பு இலக்குகளை சட்டப்பூர்வமாக கட்டுப்படுத்தல் பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அதை குறைக்கிறதுக்கும் கவனம் செலுத்தினாங்க. அப்புறம் 2015 பாரிஸ் ஒப்பந்தத்தில் வந்து உலக வெப்பநிலையை உயர்வை, ஏன்னா குளோபல் வார்மிங் அது வந்து தடுக்கிறதுக்காக அதை எவ்வளவு லெவலில் கண்ட்ரோல் பண்ணணும்னு 2 டிகிரி செல்சியஸுக்கு கீழே வைத்திருக்கணும்னு அது ஒரு பாலிசி தான். 2 டிகிரி கூட சொல்லிட்டு அப்புறம் 1.5 டிகிரிக்கு மேலே இந்த இயரில் போகக்கூடாதுன்னு ஒரு சட்டம், ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க. நாடுகள் தேசிய அளவில் நிர்ணயிக்கப்பட்ட பங்களிப்புகளை சமர்ப்பிக்கின்றன. அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரியும் இப்போ இது வந்து பருவநிலைக்காக ஒரு மாநாடு நடந்திருக்கு. அதுக்கு பிறகு உமிழ்வு குறைப்புக்காக ஒரு மாநாடு நடந்திருக்கு. அதுக்கு பிறகு குளோபல் வார்மிங்கை தடுக்கிறதுக்காக ஒரு மாநாடு நடந்திருக்கு. ஸோ இது வந்து சர்வதேச லெவலில் நடந்ததை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆர்கனைசேஷனையும் தனியாக ஆரம்பித்து அவங்க அதை ஃபாலோ அதில் என்னென்ன பண்ணணும்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உயிரியல் பல்வகைமை பற்றிய உடன்படிக்கை, பிறகு பயோடைவர்சிட்டி, உயிரியல் வளங்களின் பாதுகாப்புக்கு அதுக்கு தனியாக ஒரு இலக்கு கொண்டு வந்தாங்க. ஓசோனை மாண்ட்ரியல் நெறிமுறைன்னு சொல்கிறது, ஓசோனை சிதைக்கும் பொருட்கள், இந்த ஓசோன் டெப்ளீஷன்னு சொல்லுவாங்கள்ல, மோஸ்ட்லி இந்த குளோரோஃப்ளோரோ கார்பனால் தான் இந்த ஓசோன் டெப்ளீஷன் வரும். அதை சரி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ஒப்பந்தத்தை எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து போட்டாங்க. ஸோ அதே மாதிரி பேசல், ரோட்டர்டாம் மற்றும் ஸ்டாக்ஹோம் உடன்படிக்கைகள்லாம் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா, அபாயகரமான கழிவுகள், ரசாயன பாதுகாப்பு மற்றும் தொடர்ச்சியான கரிம மாசுபடுத்திகள் ஆகியவற்றுடன் தொடர்பு உள்ளதை பற்றி எல்லாத்தையும் இந்த உடன்படிக்கைகளில் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸு அல்லது ஆர்கனைசேஷன் சேர்ந்து ஒரு பாலிசி எவால்வ் பண்ணுறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸுக்காக இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு அஜெண்டா 21 ஒன்று சொல்லுவாங்க, இந்த நிகழ்ச்சி நிரல் 21. அது வந்து 1992 ரியோ உச்சி மாநாட்டிலிருந்து ஒரு கட்டுப்பாடற்ற செயல் திட்டம், செயல் திட்டத்தை உருவாக்குனாங்க. நிலையான வளர்ச்சியில் உள்ளூர், தேசிய மற்றும் உலகளாவிய முயற்சிகளை அது ஊக்குவிக்கிறது. அந்த ரியோ உச்சி மாநாட்டில் அஜெண்டா 21ங்கிறது ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், உள்ளூரில் தேசிய மற்றும் உலகளாவிய முயற்சிகளை, ஒரு உள்ளூர்லேருந்து உலகளாவிய லெவல் வரைக்கும்
ஒரு கண்டினியூட்டி எப்படி கொண்டு வரணுங்கிறத பற்றி டோட்டலாக, அதாவது அவங்களே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஊர்லெல்லாம் உள்ளூர்லெல்லாம் அது என்னென்ன பண்ணணும், அது மாதிரி உள்ளதெல்லாம் அந்த பாலிசிலேயே கொண்டு வராங்க. ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்தது. நான் இப்போ முதலையே சொல்லியிருந்தேன், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒன்று நடந்துச்சுன்னு நினைக்க, அதை ஃபாலோ பண்ணி ஒரு நேஷ்னல் லெவலில் என்ன பண்ணலான்னு பண்ணுவாங்க. இப்போ நேஷ்னல் லெவலில் ஒன்று சொன்ன பிறகு ஒவ்வொரு ஸ்டேட்டும் அதுக்காக ஒரு பாலிசி போடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நேஷ்னல் சோலார் மிஷன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 2010 ஒரு ஜவஹர்லால் நேரு சோலார் மிஷன்னு கொண்டாந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி விதின் 2 வருஷத்துக்குள்ள எல்லா ஸ்டேட்டும் ஸ்டேட் சோலார் பாலிசின்னு கொண்டாந்தாங்க. புரியுதுல்ல? ஸோ ஒரு கண்ட்ரி வந்து அந்த சோலார் மிஷன் வந்து எப்படி வந்தது, அதுவும் யுனைடெட் நேஷன்ஸ் சொன்னதுனால தான் வந்தது. அவங்க இப்படி நீங்கள் எல்லோரும் சோலாரில் தான் இனிமேல் ஜென்ரேட் பண்ணணும்னு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு அக்ரிமெண்ட்டில் சொன்னதுனால தான் அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு மிஷனை போட்டாங்க. அதுதான் இந்தியாவில் போட்டது 2010 வந்து ஜவஹர்லால் நேரு சோலார் மிஷன். அதை பேஸ் பண்ணி இப்போ தமிழ்நாட்டில் வந்து அங்கே 2010 போட்ட பிறகு சோலார் எனர்ஜி பாலிசி, தமிழ்நாடு சோலார் எனர்ஜி பாலிசின்னு 2012 வந்தது. இப்போ அதே மாதிரி தான் தேசிய சுற்றுச்சூழல் கொள்கை, அது 2006 வந்திருக்கு. அது சுற்றுச்சூழல் கொள்கைனா என்னது? சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான முழுமையான அணுகுமுறை, கோட்பாடுகள், முன்னெச்சரிக்கை, மாசுபடுத்துவர் பணம் செலுத்துகிறார் மற்றும் செலுத்துகிறாரான்னு பார்க்குறது, பல்லுயிர், பயோடைவர்சிட்டி, நீர், காடுகள் மற்றும் சுத்தமான ஆற்றல் ஆகியவற்றை பாதுகாப்பதை வலியுறுத்துகிறது. இதில் மொத்தமாட்டு ஒரு ஜெனரலாட்டு ஒரு கொண்டு வராங்க. 2006 தான் நம்ம தேசிய சுற்றுச்சூழல் கொள்கையே வருது, 2006. அதுக்கு பிறகு பருவநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டம். ஏன்னா நம்ம அந்த இன்டர்நேஷ்னல் இதில் பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்துல டிஸ்கஷன் நடந்திருக்கு. அப்போ அந்த ஒவ்வொன்றை ஃபாலோ பண்ணியும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஆக்ஷன் எடுக்கணும். பருவநிலைக்கு மட்டுமே, கிளைமேட் சேஞ்சுக்கு மட்டும் ஒரு திட்டம் வந்து எப்போ போட்டாங்க? 2008 போட்டிருக்கு. 8 பயணங்களை உள்ளடக்கியது. தேசிய சோலார் மிஷன், தேசிய நீர் இயக்கம், பசுமை பாரதத்திற்கான தேசிய இயக்கம், நீடித்த நிலையான வேளாண்மைக்கான தேசிய இயக்கம். இது எல்லாத்தையும் கொண்டு வந்து, இது எல்லாத்தையும் பண்ணால் தான் அந்த பருவநிலை மாற்றத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், கிளைமேட் சேஞ்சை. ஸோ அதில் அந்த திட்டத்தை 2008 இந்த தேசிய சோலார் மிஷன், தேசிய நீர் இயக்கம், பசுமை பாரதத்திற்கான தேசிய இயக்கம், நீடித்த நிலையான வேளாண்மைக்கான தேசிய இயக்கத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து 8 பயணங்களை உள்ளடக்கிறது, 8 அஜெண்டாஸ் அதில் இருந்திருக்கு. ஓகே, நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச், அதுக்கு பேர் இருந்தது நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அதுக்கு பிறகு வன பாதுகாப்பு சட்டம். வன பாதுகாப்பு சட்டத்தில் நான் 1980 அது ரொம்ப முன்னாடியே ஃபாரஸ்டெல்லாம் நம்ம பாதுகாக்கணுங்கிறது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த தேசிய சுற்றுச்சூழல், கிளைமேட் சேஞ்ச் எல்லாமே நம்ம வந்து இப்போ ஒரு 20 வருஷமாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். வன பாதுகாப்பு சட்டம் வந்து 1980 வந்தது. ஏன்னா அப்போவே எல்லாருக்கும் வனத்தெல்லாம் பாதுகாக்கலைன்னா மழை பெய்யாதுன்னு தெரிஞ்சுது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே, 40-50 வருஷம். அப்போவே வன பாதுகாப்புங்கிறது 1980 நம்ம இந்தியாவில் போட்டாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், சுற்றுச்சூழல் கொள்கைகள் வர சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம்னு 1986 போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு தேசிய சுற்றுச்சூழல் கொள்கைன்னு சொல்லிட்டு தான் 2006 கொண்டு வந்திருக்கிறாங்க. காற்று மாசுபாடு கட்டுப்பாடுக்காக ஒரு சட்டம் 1981 போட்டிருக்காங்க. நீருக்காக ஒரு சட்டம் 1974 போட்டிருக்காங்க. உயிரியல் பன்முகை தடுப்பு சட்டம் வந்து 2002 போட்டிருக்கிறாங்க. ஆற்றல் பாதுகாப்பு சட்டம் 2001. நீட்டிக்கப்பட்ட தயாரிப்பாளர் பொறுப்பு, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தயாரிப்பாளருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும், அது பற்றி ஒரு கொள்கை வந்து போட்டிருக்காங்க. அதாவது பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை விதிகள் மற்றும் மின்னணுவு கழிவுகள் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறது. ஸோ தேசிய மற்றும் சர்வதேச கொள்கைகளுக்கு இடையிலான இணைப்புகள். ஸோ இப்போ இந்த 2 கொள்கைகளுக்கும் இணைப்புகளை பார்த்தோம்னா, இந்த பாரிஸ் ஒப்பந்தம் போன்ற சர்வதேச ஒப்பந்தங்களுடன் இந்தியா தனது தேசிய தூதரங்களை சீரமைக்கிறது. ஸோ இந்த பாரிஸ் ஒப்பந்தம் பண்ண உடனே என்னது, இந்தியா வந்து ஒவ்வொரு நேஷ்னல் தூதரகம் இருக்கும்ல, அந்த தூதரகம் வழியாட்டு அடுத்த கண்ட்ரியோட ஒப்பந்தங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. NAPCC, நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் கொள்கைகள், UNFC, FFC
இந்தியாவின் என்டிசிக்களை செயல்படுத்துவதற்கான கருவிகளாக செயல்படுகின்றன. அதாவது உலகளாவிய தளங்களில் பங்கேற்பது, இது வந்த பிறகு தான் எப்படியும் இந்த ஒரு G20, UNEP இந்த மாதிரி பெரிய ஆர்கனைசேஷன் ஒர்க் மீட்டிங்லாம் நடத்துகிறப்ப இந்தியாவிலேருந்து ஹை லெவல் ஆஃபீஸர்ஸ் எப்படியும் கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டரே சில இடங்களுக்கு போவார். அவர் போகலனாலும் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் வந்து அங்கே போயிட்டு அதை வந்து நம்ம நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கு பின்வருவனவற்றின் கலவை தேவைப்படுகிறது. அதாவது ஒப்பந்தங்கள், மரபுகள், தேசிய அமலாக்கம், தேசிய சட்டங்கள் தேவைப்படுது, உள்ளூர் நடவடிக்கை, அதுக்கு ஆக்ஷன் பிளானும் உள்ளூரில் தேவைப்படுது. புரியுதில்ல? உலகளாவிய லெவலில் வந்து ஒப்பந்தங்கள் தேவைப்படும், தேசிய இதில் வந்து பாலிசிஸ் சட்டங்கள்லாம் போடணும், அப்புறம் உள்ளூரில் அதை ஆக்ஷன் பிளான் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கணும். சுற்றுச்சூழல் விதிமுறைகள் மற்றும் இணக்கம். சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை ஊக்குவிப்பதில் சுற்றுச்சூழல் விதிமுறைகள் மற்றும் இணக்கம் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்கும் இயற்கை வளங்களை நிர்ணயிப்பதற்கும். இப்போ உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இப்போ சுற்றுச்சூழல் ஒழுங்கு விதிகளின் பிரதான பகுதிகள்னு பார்த்தோன்னா காற்று தரம், நீர் தரம், கழிவு மேலாண்மை தரம், அபாயகரமான பொருட்கள் அவங்கள அதெல்லாம் எப்படி கையாளணும்னு பார்க்குறது, பயோடைவர்சிட்டி, காலநிலை மாற்றம், என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பிளானிங். ஸோ இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸு. ஸோ தேசிய மற்றும் சர்வதேச ஒழுங்கு விதிமுறைகளில் ஒழுங்கு விதிகள்னு சொல்கிறது என்னது? ரெகுலேஷன்ஸ் எப்படி வரும்? ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது. இப்போ பாலிசி பண்ணுற இடத்துல இப்படி நம்ம அச்சீவ் பண்ணணும்னு எல்லாம் போடுவாங்க. அதுக்கு ரெகுலேஷன் பண்ணுறது என்னது? இப்போ ஒரு ஐஎஸ்ஓ வந்து ஒரு ISO 14001 வந்து ஒரு சுற்றுச்சூழலுக்காக ஒரு ரெகுலேஷன் பண்ணுறது. ISO 14001 கம்ப்ளையன்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். தேசிய விதிமுறைகள், விதிகள், தீங்கு விளைவிக்கும் கழிவு மேலாண்மை விதிகள், பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை விதிகள், மின்னணு கழிவு மேலாண்மை விதிகள், கட்டுமான மற்றும் இடிப்பு கழிவு விதிகள், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், இது எல்லாத்தையும் இருக்குதான்னு பார்க்குறது தான் ISO 14001. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அந்த ஒழுங்கு விதிகள்லாம் ஃபாலோ பண்ணியாச்சுன்னா ISO 14001 சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அப்போ அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கணும்னா இது எல்லாத்துக்கும் அவங்க சொல்கிற ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் தான் இது கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எல்லாரையும் கொண்டு வந்தாச்சு. இதே மாதிரி இந்தியாவில் உள்ள எல்லா ஆர்கனைசேஷனும் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க அப்ஜெக்டிவ்ஸ், அந்த பாலிசிஸ் வந்து அவங்க நினைக்கிற மாதிரி டைரெக்ஷனில் போயிடும். ஸோ இணக்க வழிமுறைகள்னு பார்த்தோம்னா கண்காணித்தல் மற்றும் அறிக்கையிடல், ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கு வழக்கமான அறிக்கை அளித்தல், கணக்காய்வு மற்றும் பரிசோதனைகள், சுற்றுச்சூழல் மேலாண்மை அமைப்புகள், அனுமதிகள் மற்றும் உரிமங்கள், அபராதங்கள் எல்லாரும் ஒழுங்காக கட்டுறாங்களான்னு மானிட்டர் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு சர்டிஃபிகேஷன் ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்துட்டாங்க. ISO 14001 சர்டிஃபிகேஷன் வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டடாட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இப்போ இனிமேல் வந்து அதை எப்படி மானிட்டர் பண்ணணும், ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் ரூல்ஸை ஒரு விதிமுறையை மட்டும் சொல்லிட்டா போகாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அடுத்த ஆர்கனைசேஷன் வேணும், அதை மானிட்டர் பண்ணணும். அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா நிறுவனத்துக்கு உள்ள பங்கு. சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகம், ஒரு அமைச்சகம் வேணும், ஒரு மினிஸ்ட்ரி இருந்தால் தான் கொள்கை வகுத்தல், கண்காணித்தல் பண்ண முடியும். மத்திய மாநில மாசு கட்டுப்பாடு. ஸோ இப்போ என்விரான்மெண்ட்டுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்தால பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு பிறகு சில டெவலப்மெண்ட்டை பண்ணுறதுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம்னு ஒன்று இருக்குது. சுற்றுச்சூழல் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இதை தள்ளி NGOஸ்லாம் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் அது ரியலாட்டு எல்லா சொசைட்டிலெல்லாம் போய் சேரும். ஸோ கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக எல்லா மக்கள்கிட்டையும் சில இடங்களில் நேரில் போய் சேர்க்க முடியாது. அப்போ அந்த இடங்களில் தான் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், NGOஸ்னு சொல்கிறவங்க வர வேண்டியிருக்கு. ஸோ இதில் உள்ள சவால்கள் என்னென்னு பார்த்தாச்சுன்னா பலவீனமான அமலாக்க வழிமுறைகள். இப்போ என்விரான்மெண்ட் ரிலேட்டடாட்டு எதையாவது ஒன்றை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாலிசியிலேருந்து ரெகுலேஷன் பண்ணி அந்த ரெகுலேஷனை ஆக்ஷன் பிளான் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா, அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்த்தாச்சுன்னா அதை ஒபே பண்ணாதவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் அங்கே என்ன நடக்கும்? ஊழல் இருக்கும். அதுக்கு சில இடங்களில் நல்லவங்களாம் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் தப்பு பண்ணிடுவாங்க. போதுமான நிதி மற்றும் வளங்கள் இல்லை. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா சில ஆர்கனைசேஷனுக்கு நிறைய பணம் வேணும், அந்த பணம் இல்லாமல் இருக்கும். தரவு இடைவெளிகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட கண்காணிப்பு.
ஸோ அந்த அந்த குவாலிட்டியில் சில கேப்ஸ் இருந்துனானிக்க அது வந்து என்ன இல்லைன்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு சொன்னால் தான் அவங்க அதை கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் மற்றும் அமலாக்கத்தை வலுப்படுத்துதல், இதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதெல்லாம் சவால்கள் இருக்குது. நம்ம நாட்டில் மேஜராக பார்த்தோன்னா கரப்ஷன் வந்து பொல்யூஷன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள பணம் வாங்கிட்டு சரி அவனை விட்டாங்கன்னா என்ன ஆகும், அந்த எக்ஸ்டர்னாலிட்டி ஃபேக்டரில் நிறைய ரிவர்லாம் நாசமாக போயிடும், நிறைய லேக்ஸ்லாம் நாசமாக போயிடும். ஸோ இதெல்லாம் மானிட்டரிங் இடத்துல ஊழல்லாம் இருக்கக்கூடாது. அவேர்னஸ்ஸு நிறைய க்ரியேட் பண்ணணும். தன்னார்வ இணக்கத்தை ஊக்குவித்தல், அதுக்கு வந்து தன்னார்வ ஆர்வலர்கள் வந்து கொஞ்சம் அவேர்னஸ்ஸு க்ரியேட் பண்ணுறது, நல்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பசுமை சான்றிதழ்கள்லாம் கொடுக்கறது, திறன் மேம்பாட்டு விழிப்புணர்வை மேம்படுத்துதல், தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல், புது டெக்னாலஜி இப்போ வந்து எல்லாத்துலேயும் நல்ல கரெக்டாட்டு டெக்னாலஜியெல்லாம் கொண்டு வந்தானுக்கு யாரும் தப்பு செய்ய முடியாது. டெக்னாலஜியை நல்லா கொண்டு வந்தாச்சுனானிக்க மானிட்டர் பண்ணுறதுக்கு நல்ல டெக்னாலஜி கொண்டு வந்தால், டெக்னாலஜியும் கொண்டு வரணும், அவேர்னஸும் கொண்டு வரணும், ரெண்டும் இருந்துச்சுனானிக்க தப்பு பண்ண மாட்டாங்க. தப்பு பண்ணக்கூடியவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருந்தாச்சுனாலும் தப்பு குறையும். அந்த இடங்களில் ஊழல்கள் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸில் ஒரு சின்ன கான்செப்ட், அதாவது உலகளாவிய தடம் நெட்வொர்க்கு, இந்த குளோபல் ஃபுட் பிரிண்ட் நெட்வொர்க்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஸ்ப்ரெட்ஷீட் கால்குலேட்டர்னு சொல்லுவாங்க. மற்றும் பகுப்பாய்வு பயன்படுத்தி சுற்றுச்சூழல் தடம் மதிப்பீடு, சுற்றுச்சூழத்தில் எவ்வளவு ஃபுட் பிரிண்ட் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. நல்லப்பா, இப்போ நான் ஒரு சிம்பிளாக அதை சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்ல போகிறது, அதாவது சுற்றுச்சூழல் தடம்னா என்னன்னு தெரியணும். சுற்றுச்சூழல் தடம் என்பது ஒரு தனிநபர் அல்லது மக்கள் தொகை அல்லது செயல்பாடு அது நுகரும் வளங்களை உற்பத்தி செய்வதற்கும் அது உருவாக்கும் கழிவுகளை உறிஞ்சுவதற்கும், அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எதையோ ஒன்று பண்ணுது, அது நல்லதும் பண்ணிகிட்டு இருக்கு, அதனால நிறைய கார்பன் எமிஷன் வரும். அவங்களே மரங்கள்லாம் நட்டு கார்பனை உறிஞ்சுவவும் கார்பனை எமிட் பண்ணதை உறிஞ்சுவதற்கும் செய்யலாம். உறிஞ்சுவதற்கு எப்படி செய்யணும், உயிரியல் ரீதியாக உற்பத்தி செய்யும் நிலம் மற்றும் நீர்ப்பகுதி தேவை. அதை கார்பனை எமிஷனை உறிஞ்சுறதுக்கு உயிரியல் ரீதியாக அதாவது நிறைய இடங்கள் வேணும், மரங்கள்லாம் வளரணும், அதுக்கு லேண்ட் இருக்கலாம், நீர்ப்பகுதி இருக்கலாம். அது எவ்வளவு இடம் அவங்க வச்சுருக்காங்கங்கிறத அளவு செய்கிறது. நல்லா பார்த்துக்கிடுங்க. அதுக்கு உலகளாவிய ஹெக்டேர், அதாவது ஒவ்வொரு தாவரங்கள் அதை வேறு ஒரு நல்ல சோலார் எனர்ஜியை வச்சுட்டு கூட பாசிட்டிவ் கான்செப்ட் கொண்டு வருவாங்க. அதுக்காக எவ்வளவு லேண்ட் வச்சுருக்காங்க, மரங்களை விடுறதுக்காக எவ்வளவு லேண்ட் வச்சுருக்காங்க. இப்போ ரெண்டு இதுதான். இதை பண்ணுறது வந்து உலகளாவிய தடம் நெட்வொர்க்குங்கிறது, குளோபல் ஃபுட் பிரிண்ட் நெட்வொர்க்குங்கிறது ஒரு அமைப்பு. அது என்ன பண்ணுறாங்க, எவ்வளவு ஃபுட் பிரிண்ட் அவங்க கொண்டு வராங்க, கார்பன் ஃபுட் பிரிண்ட் மாதிரி எவ்வளவு எக்காலஜிக்கல் ஃபுட் பிரிண்ட்டை கொண்டு வராங்கன்னு ஒன்று பார்ப்பாங்க. அவங்களுக்கு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவு உயிரியல் ரீதியாக உற்பத்தி செய்யும் நிலம் மற்றும் நீர்ப்பகுதி இருக்குங்கிறதையும் கால்குலேட் பண்ண தெரிஞ்சாச்சுன்னா அவங்க வந்து பாசிட்டிவாக நடக்கிறாங்களா நெகட்டிவாக போகிறாங்களான்னு கம்பேர் பண்ணிட முடியும். புரிஞ்சிச்சுல? ஸோ GFN குளோபல் ஃபுட் பிரிண்ட் நெட்வொர்க் வந்து ஃபேக்டர்ஸ்லாம் உணர்வு நுகர்வு, வீடு அமைப்பு மற்றும் எரிசக்தி என்ன பயன்படுத்துகிறாங்க, போக்குவரத்துக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க, பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு என்னென்ன கழிவுகள் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் வச்சாச்சுன்னா அவங்க என்னென்ன டேமேஜ் எவ்வளோ லெவலுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியும். அதுக்கு பிறகு உயிர்த்திறன் காரணிகள், விளைச்சல் நில வகைகளின் விளைச்சல், பயிர் நிலம், காடு, மீன்பிடி நிலங்கள், மேய்ச்சல் நிலம், காடுகளின் கரியமில வாயுவை உட்கொள்ளும் திறன், இது வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு எவ்வளவு இடம் இருக்குது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் இவ்வளவு நிறைய மரங்கள் வளர்க்குறோம், எவ்வளவு ஏரியாவில் மரங்களை வளர்க்குறோன்னு வச்சு தான் அந்த உயிர்த்திறன் காரணிகளில் கண்டுபிடிப்பாங்க. மற்றபடி ஹாஸ்டலில் எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம், எவ்வளவு தண்ணீரை யூஸ் பண்ணுறோம், எவ்வளவு கார் வந்து உள்ளுக்கு மொபிலிட்டி போயிட்டுருக்கு, இதை வச்சு உள்ளீட்டு தரவு வகைகளை, கார்பனை எவ்வளவு நம்ம எமிட் பண்ணுறோன்னு பார்த்துருவாங்க. உயிர்த்திறன் காரணிகளை நம்ம எவ்வளவு மரங்களை வளர்க்குறோன்னு வச்சு நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை வந்து உலகளாவிய ஹெக்டேருக்கு இதை வந்து ஒரு காமன் ஃபேக்டரை வச்சு இந்த மாதிரி மரங்களை வளர்த்தாச்சுன்னா அதுக்கு எவ்வளவு ஒரு காமன் நார்மலைஸ் பண்ணிடுவாங்க. அதை வச்சு அது இவ்வளவு ஹெக்டேர்னு கொண்டுருவாங்க. ஒரு காமனாக எல்லாத்தையும்
ஒரு காமன் ஒரு நார்மலைஸ் பண்ணி இவ்வளவு ஹெக்டேர்னு கொண்டு வருவாங்க. கார்பன் தடம் அதுதான் ஒருங்கிணைப்பாங்க. கார்பன் உமிழ்வை உறிஞ்சுவதற்கு எவ்வளவு வனப்பகுதி தேவைப்படும் என்பதை மதிப்பிடுவதன் மூலம் கார்பன் உமிழ்வு அடங்கும். ஸோ தரவு பதிவு கணக்கு அவுட்புட் என்னது? மொத்த சுற்றுச்சூழல் தடம் எவ்வளவு கார்பன் ஃபுட்பிரிண்ட் வருது, அதை சரி பண்ணுறதுக்கு உலகளாவிய அல்லது தேசிய உயர்திறனுடன் உயிரியல் ரீதியாக உற்பத்தி செய்யும் பகுதி. ஸோ மொத்தமாட்டு கடைசி என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஃபுட்பிரிண்ட் எவ்வளவு பண்ணுறாங்க, அதை சரி பண்ணுறதுக்கு உயிர்த்திறனுடன் ஒப்பிடுவதற்கு எவ்வளவு ஏரியா அவங்கள்ட்ட இருக்குது, இதை வச்சுட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துருவாங்க. அவங்கள்ட்ட பற்றாக்குறை இருக்கா, இல்லைனா அவங்கள்ட்ட இன்னும் இருப்பு இருக்குது, இன்னுமே அவங்க பாசிட்டிவ் லைனில் இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு அதை தான் பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்களா, கால் தடம் உயிர்த்திறனை விட அதிகமாக இருந்ததுன்னா, ஃபுட்பிரிண்ட் அவங்க டேமேஜ் பண்ணுறது அதிகமாக இருந்துன்னா நிறுவனம் சுற்றுச்சூழல் பற்றாக்குறையில் உள்ளதுன்னு எடுத்துக்கலாம். அதாவது அவங்க பண்ணுற கார்பன் ஃபுட்பிரிண்ட் உயிர்த்திறன் பண்ணுறது, அதாவது அது சரி பண்ணக்கூடிய மரங்கள் வளர்க்குறது அந்த பகுதியை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அது குறைவாக இருந்துனானிக்க அவங்க அந்த கம்பெனி அந்த ஆர்கனைசேஷன் சுற்றுச்சூழல் பற்றாக்குறையில் உள்ளது. மோஸ்ட்லி எல்லாம் அந்த மிக அதிக வருமானம் கொண்ட நாடுகள்லாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி டேமேஜ் பண்ணுறது தான் அதிகமாக இருக்கும். அவங்க இந்த உயிர்த்திறனை பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதான் அதில் எடுத்துக்காட்டு, மிக அதிக வருமானம் கொண்ட நாடுகள்லாம் அதை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு கால் தடம் அந்த ஃபுட்பிரிண்ட் உயிர்த்திறனை விட குறைவாக இருந்துனானிக்க அது சுற்றுச்சூழல் இருப்பு அவங்கள்ட்ட இன்னும் நிறைய இருக்குது. இப்போ சுவிட்சர்லாந்தெல்லாம் பார்த்தாச்சுன்னா அவங்க எல்லாம் கார்பன் நிறைய மரங்கள் வளர்க்குறாங்க, காடு அதிகமாக இருக்குது, அவங்க பயன்படுத்துகிற எனர்ஜி எல்லாம் ஹைடல் பவர்லேருந்து வருது. அப்போ அவங்கள்ட்ட சுற்றுச்சூழல் இருப்பு நிறைய இருக்கும் அந்த கண்ட்ரின்னு பார்த்தாச்சுன்னா. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கூட நம்ம என்வரான்மெண்ட் ரேங்கிங்கில் நிறைய அதிகமாக வருவானாக்க நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் நிறைய மரங்களை வளர்க்குறோம். அதனால சுற்றுச்சூழலுக்காக உள்ள ரேங்கில் நம்ம அதிகமாட்டு வர முடியுது. நம்ம டேமேஜை விட ப்ரொடெக்ட் பண்ணுறது அதிகமாட்டு பண்ணுறோம். தனி நபர் மதிப்பீடு, நாடுகள், பிராந்தியங்கள் அல்லது மக்கள் தொகை குழுக்களுக்கு இடையிலான சுற்றுச்சூழல் தேவையை ஒப்பிடுவதற்கு. ஸோ இது ஒவ்வொரு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்குன்னு தனியாக நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்தியா எப்படி பண்ணுது, தமிழ்நாடு எப்படி பண்ணுது, ஒரு பல்கலைக்கழகம் எப்படி பண்ணுது, ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி பண்ணுது, எல்லாரும் பார்க்கலாம். ஒரு தனி மனிதன் கூட அவங்க வீட்டில் எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம இதை கணக்கிட முடியும். இந்த மாதிரி மதிப்பீடுதனுக்கு பயன் என்னது? இதை வச்சுட்டு ஒரு கண்ட்ரி ஒரு நிலையான வள பயன்பாட்டு கொள்கைகளை வழி நடத்த முடியும். ஸோ நம்ம பாசிட்டிவில் இருக்கிறோமா நெகட்டிவில் இருக்கிறோமான்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு ஆக்ஷன் பிளான் அடுத்தால. அப்படின்னா நம்ம இனிமேல் கார்பன் எமிஷனை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இல்லைனா கார்பன் செக்விஸ்ட்ரேஷன், கார்பனை அப்சார்ப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எமிஷனை குறைக்கிறதுக்கும் பண்ணலாம், அல்லது கார்பனை அப்சார்ப் பண்ணுறதுக்கும் ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ நகர்ப்புறங்களை திட்டமிடுதலுக்கு, கல்வி, தனிப்பட்ட விழிப்புணர்வு, இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இதுக்கு ஒரு கால்குலேட்டர் இருக்குது. நம்ம இப்போ என்வரான்மெண்ட் அசஸ்மெண்ட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் கொஸ்டின் இதுக்காக கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஒரு நார்மலைஸ் பண்ணி ஒரு கால்குலேட்டரில் ஃபுட்பிரிண்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் இந்த இவ்வளவு ஏரியாவில் நாங்கள் இவ்வளவு ஹாஸ்டலில் இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளவு எலக்ட்ரிசிட்டி பில்லு பே பண்ணுறோம், இவ்வளவு வாட்டர் பில்லு பே பண்ணுறோம், அதுக்கு பிறகு எங்களுக்கு இவ்வளவு எங்கள் லேபிலெல்லாம் இவ்வளவு எனர்ஜி யூஸ் பண்ணுறோம், அது எல்லாம் சொல்லிவிட்டு இவ்வளவு பில்டிங் ஏரியா எவ்வளவு இருக்குது, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, எவ்வளவு மக்கள் உள்ளுக்கு வருவாங்க, எவ்வளவு வெஹிக்கிள் உள்ளுக்கு வரும், எல்லா கொஸ்டினையும் கேட்பாங்க. எல்லா கொஸ்டினையும் கொடுத்து இந்த கால்குலேட்டர்னு ஜிஎஃப்என் கால்குலேட்டரில் அவங்க போட்ட பிறகு அவங்க ஃபுட்பிரிண்ட்டை கால்குலேட் பண்ணிடுவாங்க. எவ்வளவு மரங்கள் இருக்கிற ஏரியாவெல்லாம் பார்த்தாச்சுன்னா இவங்களுக்கு அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு முடியுமா முடியாதான்னு சொல்லிவிடுவாங்க. பாசிட்டிவில் இருக்கிறாங்களா நெகட்டிவில் இருக்கிறாங்களான்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ குளோபல் ஃபுட்பிரிண்ட் நெட்வொர்க்கின் விரிதாள் கால்குலேட்டர், இதுதான் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் கால்குலேட்டர்னு சொல்கிறாங்க. இந்த கால்குலேட்டரை வச்சு அவங்க அதை கால்குலேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் நிறைய குறிகாட்டிகள், அதாவது குறிகாட்டிகள் இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிலையான அபிவிருத்தி குறிகாட்டிகள் என்பது நிலையான அபிவிருத்தி இலக்குகளை நோக்கிய முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்கும் கண்காணிப்பதற்கும் பயன்படுத்தப்படும் அளவு. ஒவ்வொன்றும் ஒரு இதை மெஷர் பண்ண அன்றைக்கி ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணலாம்ல, ஒரு லெங்க்த்தை மெஷர் பண்ணலாம்ல. அதே மாதிரி தான் நம்ம ஒரு கண்ட்ரியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒரு எஸ்டிஜி வறுமையில் இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அந்த வறுமையில் ஒரு லெவல் இண்டிகேட்டர் வச்சுருப்பாங்க. இதுக்கு கீழே இன்கம் இருந்தாச்சுன்னா அது வறுமையில் இருக்காங்க. அப்போ ஒரு கண்ட்ரியில் எத்தனை பேர் வறுமையில் ஒரு லெவல், இந்த $1000 பர் மந்தாக பர் இயராது வச்சுருப்பாங்க.
அதே மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியம் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு தாய் வழி இறப்பை அதாவது குழந்தை பிறக்கிற டைமில் சில தாய்கள் இறந்துருவாங்க. அந்த விகிதம் வச்சுட்டு ஒரு கண்ட்ரியினோட ஆரோக்கியத்தை அது ஒரு இண்டிகேட்டர். ஸோ இதே மாதிரி நிறைய இண்டிகேட்டரை வச்சு இதை கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போது நம்ம அந்த இருப்பு தான் அதிகமாக வச்சுக்கணும். நிறைய கார்பன் எமிஷன் பண்ணுறதுல அதிகமாக இருந்தோம்னா நம்ம அதுக்கு அந்த குளோபல் அந்த இண்டிகேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு பேர் என்ன, ஜிஎஃப்என் பொது கால்குலேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த பொது கால்குலேட்டரில் வெப்சைட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள், https://www ஃபுட் பிரிண்ட் கால்குலேட்டர். அதில் இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் உள்ள எல்லா வேல்யூஸும் கொடுத்தா போதும். எவ்வளவு பில்டிங் ஏரியா இருக்குது, எவ்வளோ பேர் அங்கே லிவ் பண்ணுறாங்க, எவ்வளவு எனர்ஜி யூஸ் பண்ணுறோம், எவ்வளவு வாட்டர் கன்சம்ஷன் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் கொடுத்தாச்சுன்னா அது ஃபுட் பிரிண்ட்டை கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி நம்ம எவ்வளவு மரங்கள் வளர்க்குறோம்லாம் சொல்லியாச்சுன்னா அது ப்ளஸ் ஆட் ஆகிடும். அதனோட அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு எவ்வளவு காம்பன்சேட் பண்ணுறோங்கிறத கண்டுபிடிச்சிரும். இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டியை கொண்டு வரதுக்கு உலக நாடுகள்லாம் சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்காக என்ன பாலிசிஸ்லாம் எவால்வ் பண்ணுறாங்க, அந்த பாலிசிஸ்லேருந்து ரெகுலேஷன்ஸ்லாம் வருது, அதை மெஷர் பண்ணுறதுக்கு எப்படி மெஷர் பண்ணுறாங்க, ஒரு மெஷர் பண்ணிவிட்டு மானிட்டர் பண்ணி யார் ப்ளஸில் இருக்காங்க யார் மைனஸில், இதெல்லாம் இப்போ தான் இன்னும் ஒரு லாஸ்ட் ஒரு 2 to 3 years தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஆர்கனைசேஷன்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிருக்கு. முன்னாடிலாம் ஒரு யூனிவர்சிட்டிக்கு QS ரேங்கிங், வேர்ல்டு ரேங்கிங் கொடுப்பாங்க, அது வேறு ஃபேக்டர்ஸை வச்சு பண்ணாங்க. இப்போ அந்த ரேங்கிங்கில் இந்த என்விரான்மெண்ட்டு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக வந்துருச்சு. அதுக்கு ரொம்ப நிறைய மார்க் இருக்குது. என்விரான்மெண்ட்டுக்கு தனியாகவே ரேங்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் எல்லாருக்குமே புரியுது எப்படி என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டியை கொண்டு வரணும்னு. ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் தான் இப்போ புரிஞ்சிருக்கு. இது தனிமட்ட மக்கள் எல்லாரும் லெவல்லையும் இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் எல்லோரும் இதை எப்படி சஸ்டைனபிலிட்டியை கொண்டு வரணும்னு அதுக்குள்ள இலக்குகளெல்லாம் அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு வர ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் இந்த சப்ஜெக்டை படிக்கிறோம். இந்த சப்ஜெக்டை படிக்கிறவங்கெல்லாம் இந்த ஃபீல்டுலேயே ஒர்க் பண்ணி கொஞ்சம் நிறைய அவேர்னஸை நம்ம இந்திய மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் கொண்டு வந்தாச்சுன்னா நம்ம கண்ட்ரி கூட சஸ்டைனபிலிட்டியில் ஃபார்வேர்டில் வரும். நம்ம ஒரு சொசைட்டிக்கு நம்ம இந்தியா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அடுத்த கிளாஸில் இதை பற்றி உள்ள கேஸ் ஸ்டடீஸ் மாதிரி உள்ளதை நம்ம பார்க்க போகிறோம். அதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.